வணக்கம். இன்னைக்கான ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் மஷ்ரூம் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மஷ்ரூம் மசாலா செய்கிறதுக்கு 200 கிராம் காளானை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 3 தக்காளி, 10 முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். அது கூட 2 பட்டை, அரை ஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கலாம். அதோட 2 சின்னதாக கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்க்குறேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா எண்ணெயில் பொரியட்டும். இப்போ அது கூட அரை ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். 2 மிளகாயும் அது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை எண்ணெயிலே கொஞ்சம் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இப்படி வதக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இதோட அந்த தக்காளி முந்திரி பேஸ்ட்டை சேர்த்து அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கலாம். கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதப்போம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதியும் இது கூட சேர்க்குறேன். அதையும் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது 2 ஸ்பூன் தயிர் சேர்க்குறேன். தயிரும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். காளானை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மசாலா படுற மாதிரி கலந்து விட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்தப்புறம் இது மேலே மல்லித்தழையை தூவி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட மஷ்ரூம் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.